வணக்கம். என் பேர் ஆரோக்கிய சுமதி. இது என் பையன் பேர் சிலுவை அஜய். வயசு 4. நான் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து கொர்க்கைங்கிற ஒரு கிராமத்துலேருந்து நான் பேசுகிறேன். என் பையனுக்கு பிறந்ததுலேருந்தே ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போயிட்டு இருந்தேன். பிறந்ததுலேருந்து யாரும் எந்த இதுவும் சரியாக சொல்லலை பதில். இப்போ பால்வாடியில் சேர்த்தப்போ டாக்டர் வந்து குழந்தைங்கள செக் பண்ணிருந்தப்போ சொன்னாங்க, இவனுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நானும் ஆமாம் டாக்டர் சொன்னாங்க, ஆனால் என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேக்காங்கன்னு சொன்னேன். இப்படி சென்னை அப்போலோலேருந்து முகாம் போட்டிருக்காங்க, ஃப்ரீ முகாம், நீ அங்கே போய் பாருன்னு சொன்னாங்க. நான் அங்கே போய் பார்த்தப்போ அவங்க எனக்கு சில டெஸ்ட்டுகள் சொன்னாங்க. இதை நீ எடுத்துகிட்டு நீ சென்னைக்கு வரணுன்னாங்க. நான் எடுத்துகிட்டு சென்னைக்கு போனப்போ உனக்கு ஆஞ்சியோ பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ ஆஞ்சியோ பண்ணிவிட்டு அவங்க என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, ஆஞ்சியில் வந்து அவனுக்கு சரி பண்ண முடியல, ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ அதுக்கு நீ 10 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னாங்க. அப்போ அப்படி என்ன டாக்டர் இவனுக்கு செய்யுதுன்னு கேட்டப்போ, நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் ஒரே நரம்பு வழியாக போய்கிட்டு இருக்கு, நுரையீரலும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும், நீ அதுக்கு 10 லட்ச ரூபா பணம், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 10 லட்ச ரூபா பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. என்கிட்ட அந்தளவுக்கு வசதி கிடையாது. நான் திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கேரளா திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ சித்திரை திருநாள் ஆஸ்பத்திரியில் ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நான் குழந்தைய தூக்கிட்டு அங்கே போனப்போ வந்து அவங்க டெஸ்ட் எடுத்துகிட்டு பையனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு நீ 5 லட்ச ரூபா பணம் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு இல்லை. இவனு கூட குட்டி தம்பி ஒரு சின்ன பையன்தான் இருக்கான். இப்போ எங்களுக்கு ஆதரவுன்னு யாருமே கிடையாது. என்கிட்ட ஒரு நகை நட்டோ சொத்தோ வீடோ எதுவுமே எனக்கு கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருந்தாவ, திடீர்னு இறந்து போயிட்டாவ. இப்போ எனக்கு இவன் ஆதரவு, அவனுக்கு நான் ஆதரவு தான் நாங்கள் இப்போ இருக்கோம். இப்போ இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் பணம் இல்லாமல் நான் பிள்ளைய வச்சிட்ருக்கேன். இப்போ அவனுக்கு வந்து உடம்புல நகம் நாக்கு கண் உடம்பெல்லாம் இப்படி ஊதா கலரில் மாறிட்டு வரான். அப்போ நான் டாக்டர்கிட்ட இப்படி இருக்கேன்னு சொன்னப்போ அவனுக்கு ஆப்ரேஷன் செஞ்சால் சரியாயிருமா, ஆனால் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட இருந்தால் இவங்க அப்பா இருந்தால் கூட நான் வெளியில் கடன் வாங்குங்கன்னு சொல்லிடுவேன். எங்கள் அப்பாவும் இல்லை. நான் வேலைக்கும் போக முடியல இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. ஏதோ ரேஷன் அடிச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களை எங்கள் அண்ணனாவோ அக்காவோ நான் நினச்சி கேட்கேன். ஏதாட்டும் ஒரு உதவி முடிஞ்ச அளவு செய்யுங்க. என் பிள்ளைய எனக்கு காப்பாற்றிட்டாங்க.